செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து புதிய உச்சம். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 52,360 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி கூட்டாக தேர்தல் பிரச்சாரம். கோவை அருகே நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகின்றனர். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் மேற்கொள்ள இருந்த பிரச்சார நிகழ்வுகள் மீண்டும் ரத்து. வரும் 9ஆம் தேதி முதல் 4 நாட்கள் பிரதமர் மோடி தமிழகத்தில் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. அதிகபட்சமாக மதுரையில் 511 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என கூறி 21,000 கோடி ரூபாயை ஏழைகளிடம் வசூலித்த ஒன்றிய பாஜக அரசு. மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் பாஜகவுடன் கூட்டணியை தொடர்ந்திருப்போம். நீலகிரி தொகுதி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வந்தவாசியில் செங்கல்கள் அடுக்கி வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர். பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டம் ஒன்றை சொல்ல முடியுமா? சென்னையில் திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்த ப. சிதம்பரம் சவால். மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் கேள்வி. நாளைக்கே பிரதமராகும் சூழல் வந்தால் எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா எம்பி ஆவார் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பதிலடி. பொது விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த சீமானுக்கு அண்ணாமலை பதில். யாரும் கண்டு கொள்ளாததால் கவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரிடமாவது வம்பிழுப்பதாக காட்டம். மோடி 15 நாட்கள் தமிழ்நாட்டிலேயே தங்கினாலும் பாஜகவுக்கு டெபாசிட் கிடைக்காது. திருச்சி பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கச்சத்தீவு பற்றி 10 வருடங்களாக பாஜக ஏன் பேசவில்லை என நடிகை கௌதமி கேள்வி. பெண்கள் நலனில் அக்கறை இல்லாதவர் பிரதமர் மோடி என நடிகை ரோஹிணி குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே.ஜி. ரமேஷின் உறவினர் வீட்டில் 40 லட்சம் ரூபாய் சிக்கியது. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பதுக்கப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பாஜக அலுவலகத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியது ஏன்? செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மறுப்பு. ராஜ்புத்திர சமூகத்தினரின் எதிர்ப்பால் குஜராத்தில் பாஜகவுக்கு நெருக்கடி முற்றுகிறது. ராஜ்கோட் தொகுதி பாஜக வேட்பாளரை மாற்றாவிட்டால் நாடு முழுவதும் பாஜகவை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. உட்கட்சி பூசலால் கர்நாடக பாஜகவுக்கு புதிய நெருக்கடி. சித்ரதுங்கா தொகுதியில் எடியூரப்பா மகனை எதிர்த்து போட்டியிடுவதாக ஈஸ்வரப்பா திட்டவட்டம். வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியுடன் இணைந்து கோவை அருகே நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றுகிறார்.
மக்களவைக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ள தமிழக தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள், கட்சிகளின் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஏப்ரல் 12 அன்று கோவை செட்டிப்பாளையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி ஆகியோர் பங்கேற்கும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. கோவை எல்.என்.டி. பைபாஸ் சாலை அருகே நடைபெறவுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதிகளின் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வரை ஆதரித்து கோவை காரமடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படவில்லை என்று கூறிய அவர், அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் பாஜகவுடன் கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம் என்று தெரிவித்தார். வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதனை செய்து காட்டுவதுதான் எங்களது முதல் வேலை என்று அவர் கூறினார். இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று கேள்வி எழுப்பிய அவர், நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கு எதிராக ஒருவர் போட்டியிடும் இவர்களா பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் நான் சொல்ல முடியுமா? முடியாது. மம்தா பானர்ஜி அந்தமா இந்திய கூட்டணி இல்லைன்றது. இன்னைக்கு கெஜ்ரிவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார், பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது. எப்படி பாருங்க, டெல்லியில கூட்டணி வைக்கிறாரு, அதே கட்சி பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து போட்டிடுது. அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்க வைக்க சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுறார், அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள். இவர்களா இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியும்? இங்கேயே ஒற்றுமை இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாம இவர்தான் இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்க பிரதமரை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுக்கு யார் பிரதமர்? யார் இல்லையே. பேர் இல்லாத குழந்தை மாதிரில இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பிறகு அதுக்கு பேரே வைக்க முடியாத ஒரே கட்சி இந்திய கூட்டணி கட்சி தான். அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக 27 மாதங்களுக்கு பிறகு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை திமுக அரசு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். பார்த்து ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்ததுதான் திமுக ஆட்சி என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் விடியல் கிடைக்க இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தங்கள் போட்டி நாம் தமிழர் கட்சியுடன் இல்லாத போது சீமானுடன் பொது மேடையில் ஏன் விவாதத்திற்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலடியாக கோவையில் அண்ணாமலை ஹிந்தியில் பேசி வாக்கு சேகரித்ததை குறிப்பிட்டு, தாய்மொழி மீது பற்று இல்லாதவர் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும் என்று சீமான் வினவியுள்ளார். பொது விவாத மேடைக்கு வர தயாரான்னு கேட்டிருக்காருனா இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் என்ன நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல. அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி வம்பளுக்கணும். அன்பு தம்பிம்பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் எனக்கு என்ன சம்பந்தம்? எங்க போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்க போட்டி இருக்கா? எங்க போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை. அப்புறம் எதுக்கு பொது விவாத மேடைக்கு போய் பேசணும்? என் மேடையில் நான் பேசுறேன், அவர் மேடையில் அவர் பேசுறாங்க. மக்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க. மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்கிறாங்க. அவர் ஒரு காமெடி நினைச்சிங்க. கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா? ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசுனவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளோதான். நீ அங்கே வேணால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பெக் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுகிறது. நீ அதனால் என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்கள் இன்னும் 80ல் மாதிரி நீ ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க. பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க எவன் எப்போ வருவான்னு வெளுத்து விடத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மீது பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியலுக்கு வர? நீ உன் மொழியை அவன் இந்தியை திணிப்பான், சமஸ்கிருதம் திணிப்பான். அது எப்படி? அவன் தாய்மொழி மேலே பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான். அவனுக்கான அதிகாரம் வந்துடுச்சு. 500 ஆண்டுகளை தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாக விட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணும், உன் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுகிறதா நீ பேசணும்.
இந்திய விடு சமஸ்கிருதத்தை விடுனா அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும்னு அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. ஒரு வருடத்திற்கு முன்னர் 17,545 கோடி ரூபாயாக இருந்த பைஜூஸ் நிறுவனர் ரவீந்திரனின் சொத்து மதிப்பு 0 சரிந்துள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனமாக அறியப்பட்ட பைஜூஸ் நிறுவனம் கடந்த 2011ஆம் ஆண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. ஆன்லைன் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமான பைஜூஸ் 2020ஆம் ஆண்டுகளில் கல்வி உலகில் மாபெரும் நிறுவனமாக உருவெடுத்தது. கொரோனா காலத்தில் பைஜூஸ் நிறுவனம் அசுர வளர்ச்சியில் முன்னேற அதன் நிறுவனர் ரவீந்திரன் உலக கோடீஸ்வரர்களுக்கான ஃபோர்ப்ஸ் பட்டியலில் இடம் பிடித்தார். கோடிகளில் புரண்ட பைஜூஸ் நிறுவனம் கொரோனா காலத்திற்கு பின் சரிவை சந்தித்தது. வருவாய் இழப்பு, பணி நீக்கம், கடன் உள்ளிட்ட நெருக்கடிகளால் அதன் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் வெளியேறினர். இதனிடையே பைஜூஸ் நிறுவனம் அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றது. விசாரணையில் பைஜூஸ் நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு 22 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த பைஜூஸ் நிறுவனத்தின் மதிப்பீடு $1 பில்லியன் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பைஜூ ரவீந்திரன் பெயர் இடம்பெறவில்லை. ஓராண்டுக்கு முன்னர் 17,545 கோடி ரூபாயாக இருந்த ரவீந்திரனின் சொத்து மதிப்பும் 0 சரிந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 52,000 ரூபாயை கடந்து பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு வாரமாகவே புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை 50,000ஐ தொட்டது. அதன் பிறகு 4 முறையாக மீண்டும் விலை அதிகரித்து இன்று புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 1 கிராம் 45 ரூபாய் அதிகரித்து 6,545 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் அதிகரித்து 52,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் மட்டும் தங்கத்தின் விலை 9.3% அளவுக்கு விலை அதிகரித்துள்ளது. 2020க்கு பிறகு மிக அதிகபட்சமாக ஒரு மாத விலை உயர்வு சதவீதம் இதுவாகும். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தாதது, சீன அரசு தங்கத்தை ரகசியமாக வாங்கி குவித்து வருவது, சீன இளைஞர்கள் மத்தியில் தங்கத்தின் மோகம் அதிகரித்து வருவது உள்ளிட்டவை சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர வைத்துக் கொண்டிருக்கிறது. மதுரையில் 511 வாக்குச்சாவடிகள் உட்பட தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ தெரிவித்துள்ளார். ரோட் ஷோ நடத்த தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் என்று கூறியுள்ள சத்யபிரதா சாஹூ இதில் பிரதமருக்கு விதிவிலக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்றும், அனைத்து மாவட்டங்களிலும் 18ஆம் தேதிக்குள் தபால் வாக்குகளை பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சுவிதா செயலி மூலம் வேட்பாளர்கள் தங்களுக்கு தேவையான பல்வேறு அனுமதியை பெற்றுக் கொள்ளவும் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது சத்யபிரதா சாஹூ விழிப்புணர்வு பாடலை பாடி அசத்தினார். இந்தியன் என்று உணர்த்தும் நாள் எது, உன் வாக்கினை பதிவிடும் தேர்தல் நாளது, நாட்டின் வருங்காலம் உன் விரல் நுனியில், சுதந்திரம் அர்த்தமாகும் உன் வாக்கு பதிவில். அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த விழிப்புணர்வு பாடல் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடியல் ஆட்சி தர வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து திருவானைக்காவல் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திருச்சி தொகுதியில் திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார்.
கேஸ் சிலிண்டர் விலையை 800 ரூபாய் வரை உயர்த்திவிட்டு தேர்தலுக்காக பிரதமர் மோடி 100 ரூபாய் குறைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மோடி வெள்ள நிவாரணம் உட்பட தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்று விமர்சனம் செய்த உதயநிதி ஸ்டாலின், மோடி நன்றாக வடை சுடுவார் என்றும் அதையும் அவரே சாப்பிட்டு விடுவார் என்றார். கடந்த சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் அடிமைகளை விரட்டி விடியல் ஆட்சி கொடுத்தது போல வரும் மக்களவைத் தேர்தலில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடியல் ஆட்சி தர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். எப்படி 2021 அடிமை விரட்டி எடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்ப வர்ற தேர்தல்ல அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் ஒரு விடியல் ஆட்சியை கொடுக்கணும். செய்வீங்களா? பிரதமர் மோடி இன்னும் 15 நாட்கள் தமிழ்நாட்டிலேயே தங்கினாலும் பாஜகவால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள் வித்தியாசமான முறைகளில் வாக்கு சேகரித்து வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார், ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணி வேந்தனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். தக்கண்டராயபுரம் கிராமத்தில் வாக்கு சேகரித்த அவர் செங்கல் சூளையில் ஒரு கூலி தொழிலாளியாக மாறி ஆதரவு திரட்டினார். அங்கு வேலை பார்க்கும் பெண்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லியும் துண்டு பிரச்சுரம் வழங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதுக்கப்புறம் பஸ்ஸில் இலவசமாக போகிறீங்களா பயணம்னா அது யார் பண்ணாங்க? காலைல டிஃபன் சொல்கிறாங்களா பசங்க? அது யார் பண்ணுறாங்க? யாருக்கு போட்டு கமுதி அருகே உள்ள பேரையூர், பாக்குவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் விளகாய் பழம் பறித்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். தானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் விவசாயிகளின் பிரச்சினை தனக்கு தெரியும் என்று கூறி அங்குள்ள பெண்களின் ஆதரவை பெற முயன்றார். விவசாயம் பண்ற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கேன். ரெட்டலைக்கு தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாத்தூர், நல்லிச்சேரி பகுதியில் பிரச்சாரத்தின் போது அவர் இளநீர் வெட்டி கொடுத்தும் மாட்டு வண்டி ஓட்டியும் கவனம் ஈர்த்தார். தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். பொக்கம்பட்டியில் உள்ள சிவன் கோவிலில் தரிசனம் செய்த அவருக்கு சிவனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாங்காய் மாலை வழங்கப்பட்டது. பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் முறையில் வழிப்பறி செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் செலுத்துவோம் என எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்த மோடி அரசு மக்களுக்கு செய்தது என்ன என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி மக்களை வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்த பாஜக அரசு சுருக்குப்பையில் இருக்கும் பணத்தையும் பறித்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 2018 முதல் கடந்த ஆண்டு வரை 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் சுருட்டியிருப்பதாக கூறியுள்ளார். மோடி ஆட்சியில் பெரும் பணக்காரர்களுக்கான வரி 30 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக குறைக்கப்பட்டதில் 2 ஆண்டுகளில் மட்டும் 1,84,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். 9 ஆண்டுகளில் 14,56,000 கோடி கார்ப்பரேட் கடனை வாராக்கடன் என கூறி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன.
ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை பணக்காரர்களுக்கு வரிச் சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் அரசே இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என கேட்டிருக்கிறார். இது பணக்காரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பொய் சொல்லி வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஆர்ஏபுரம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமியும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உண்மையான அக்கறை இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்தவுடன் கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றார். மீனவர்களுடைய பாதுகாப்பும் நாங்க பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதி ஆட்சிக்கு வந்த 10 வருஷமாக நமக்கு கேட்கப்படல. இந்த தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் நமக்கு காதுல படுது. உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் 2014 ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து நடிகை ரோஹிணி பரப்புரையில் ஈடுபட்டார். பெண்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்தான் பிரதமர் மோடி என்றும், சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் மக்களையும் ஒன்றிய அரசு வாட்டி வருவதாக சாடினார். மணிப்பூர்ல பிஜேபி தான் ஆட்சியில இருந்திருக்கிறது. அங்கே நடந்திருக்கிற கலவரத்துல பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு கொடுமையான செயலை பண்ணியிருக்காங்க, ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க. அப்போ இவங்க என்ன மாதிரியான குரல் கொடுத்தாங்க? அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் என் மேல பாலியல் சீண்டல் நடத்தினாரு, அவரை நீங்க தண்டிங்க அப்படின்னு சொன்ன போது அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரு தான் பெண்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நம்மளை நம்ப வேற சொல்றாரு. தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது கட்சி நிர்வாகியும் நடிகையுமான CR சரஸ்வதி வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். எடப்பாடி பழனிசாமி சுயம்புவா உருவாயிட்டாரா? உலகத்திலேயே முட்டி போட்டு ஒருத்தரால முதலமைச்சர் ஆக முடியும்னா அந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி தானே. முட்டி போட்டே வந்தாரு சின்னம்மா கிட்ட. உங்களை பரிந்துரை பண்ணத டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணியாச்சு, உங்களை முதலமைச்சராக்கின சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணியாச்சு, உங்களுக்காக 4.5 வருஷம் உறுதுணையா இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியாச்சு, உங்களுக்காக பக்கபலமா இருந்த பாரதிய ஜனதாவுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. அடுத்த மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்களா? திருவள்ளூரில் பாஜக வேட்பாளர் பாலகணபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய கொடி பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பரப்புரைக்கு வந்தவர்களிடம் பாஜகவினர் அக்கட்சியின் கொடி மற்றும் தேசிய கொடியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தேர்தல் விதியை மீறிய செயல் என்பதால் பாஜக வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு, வரலாறு காணாத வேலைவாய்ப்பின்மை ஆகியவையே 10 ஆண்டு கால மோடி அரசின் சாதனை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து ப. சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாப்பூர் மாங்குள்ளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் அவர் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்ற கேள்விக்கு பாஜக பதிலளிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குவதாக மோடி வாக்குறுதியளித்தார். ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பின்மை இரட்டிப்பாக இருப்பதாக ப. சிதம்பரம் விமர்சித்தார். 10 ஆண்டுகள் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியினுடைய எச்சம், நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய முடிவு என்னன்னா, சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு, எந்த காலத்திலேயும் இல்லாத வேலை இல்லாமை, இவைதான் இவர் விட்டு சென்ற எச்சங்கள், இவைதான் இவர் விட்டு சென்ற பணிகள்.
பலன்கள். தொடர்ந்து பேசிய அவர் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 5% வளர்ச்சி கண்டால் கூட பொருளாதாரத்தில் முன்னேறுவதாக தெரியும். ஆனால் தனிநபர் வருமானம் மட்டுமே எது செல்வமிக்க நாடு என்பதை உறுதி செய்யும் என்று விளக்கிக் கூறினார். உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் 4-5% வளர்ச்சி இருந்தாலும் நம்ம 5வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போகத்தான் வேணும். இது அரித்மெட்டிக்கல் இன்னெவிட்டபிலிட்டி, இது தவிர்க்க முடியாத கணக்கு. ஆனால் தனிநபர் வருமானம் தான் உலகத்தில் எது செல்வம் மிகுந்த நாடு, எது வறிய நாடு என்பதை தீர்மானிக்கிறது. அந்த வகையிலே நம்ம 120ல இருக்கோம். 10 ஆண்டுகளில் மக்கள் நினைவில் நிற்கும்படி ஒரு திட்டத்தை கூட மோடி அரசு செயல்படுத்தவில்லை என்று ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். அதேபோல 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு செயல்படுத்திய முத்தான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று கூறிய ப. சிதம்பரம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 3 ஆண்டுகளிலேயே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண்கள் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை பட்டியலிட முடியும் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இயற்கை எழில் கொஞ்சம் மலை பிரதேசமாக உள்ள நீலகிரி மாவட்டத்தில் உதகை, தொட்டபேட்டா காட்சி முனை, முதுமலை புலிகள் காப்பகம், சிம்ஸ் பூங்கா என பொதுமக்களை கவர்ந்த சுற்றுலா தலங்கள் ஏராளமாக உள்ளன. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உதகை மலை ரயிலும் வெலிங்டன் ராணுவ கல்லூரியும் நீலகிரி தொகுதியின் பெருமை பேசும் அடையாளங்களாக உள்ளன. அவலாஞ்சி, அப்பர் பவானி, முக்குருத்தி, பைக்காரா என ஏராளமான அணைகளை கொண்டிருப்பதால் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று செல்லமாக அழைக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம். 50% மலை பிரதேசமாகவும் 50% சமவெளி பகுதியாகவும் உள்ள நீலகிரி மக்களவை தொகுதியில் விவசாயம், சுற்றுலா, நெசவு தொழில் ஆகியவை பிரதான தொழில்களாக உள்ளன. அதேபோல கணிசமான வருவாய் ஈட்டி தரும் மலை காய்கறி சாகுபடி தவிர ஊட்டி சாக்லேட் மற்றும் ஊட்டி வர்க்கி ஆகியவையும் சிறப்பு சேர்க்கின்றன. உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய பகுதிகளில் தேயிலை விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. கிலோவுக்கு 30 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். டான்டி எனப்படும் அரசு தேயிலை கழக தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். டான்டி தோட்டங்களை வனத்துறை கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். டான்டி பகுதியை வனநிலமாக மாற்றக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியும் வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டான்டி தாயகம் திரும்பிய மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்காக கொடுத்து இங்கே 5000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. இது வனத்துறையாக மாற்றும் போது இவங்களுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஸோ இதை மாற்றி டான்டியை டெவலப் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. குன்னூர் பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும். மலை ரயில் தண்டவாளத்தை கடக்க குன்னூரில் மேம்பாலம் அமைக்க வேண்டும். பார்க்கிங் வசதி செய்ய வேண்டும் என்பன பிரதான கோரிக்கையாக உள்ளது. 46 வருஷமா இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறோம், அதே லெவலில் தான் வச்சிருக்காங்க. வெளியூர்ல போய் பார்த்தா பாருங்க, ஊட்டி எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு, கோத்தகிரி டெவலப் ஆயிடுச்சு, மற்ற எல்லா ஊர்லயும் டெவலப் ஆயிடுச்சு. குன்னூர் மட்டும் ஒரு சாபக்கேடாவை இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. குறும்பர், பனியர், காட்டு நாயக்கர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசிக்கும் மலை கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் சாதி சான்றிதழ் பெறுவதில் உள்ள கால தாமதத்தை களைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மசனகுடி பகுதியில் யானை வழித்தடம் மற்றும் புலிகள் காப்பகம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய விடாமல் வனத்துறை தடுப்பதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. கூடலூர் பகுதியில் செக்ஷன் 17 நில பிரச்சினைக்கு தீர்வு கண்டு அவற்றில் வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக நிலுவையில் உள்ளது. 40,000-30,000 ஏக்கர் நிலங்களில் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்குது. இந்த நிலங்கள் சரியான முறையில் வரையறை செய்யப்படாத காரணத்தினால் ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த மக்களுடைய நில உரிமை இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்குது. இந்த பிரச்சனை தான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக எல்லா தேர்தல்களிலும் ஒரு வாக்குறுதியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் எந்த தேர்தல் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறதே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வை எட்டவில்லை. உதகை,
குன்னூர், கூடலூர் ஆகிய நகரங்களில் பார்க்கிங் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளூர் மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளது. மேட்டுப்பாளையம் நகரில் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் புறவழிச்சாலை அமைத்து போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாகும். அவிநாசி அத்திக்கடவு திட்டப் பணிகள் தற்போது 90% மேல் முடிவுற்ற நிலையில் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் மல்லிகை பூவுக்கு நிரந்தரமான விலை நிர்ணயம் மற்றும் அரசின் சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நீலகிரி மக்களவை தொகுதியில் உதகை, கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இத்தொகுதியில் மொத்தம் 14,18,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை காங்கிரஸ் 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக 2 முறையும், தமாக 1 முறையும், சுதந்திரா கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2019 மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆ. ராசா 5,47,832 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் 3,42,009 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இம்முறை திமுக சார்பில் மீண்டும் களமிறங்கியுள்ள ஆ. ராசா அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜக வேட்பாளர் எல். முருகன் ஆகியோரிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த மலை பிரதேசத்தை தன்வசப்படுத்த போவது யார் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.